யார் ஆஷூரா அன்று தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செய்கிறாரோ, விசாலமாக நடந்து கொள்கிறாரோ, அந்த வருஷம் முழுவதும் அவருக்கு அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை விஸ்தீரணமாகி வைப்பான். மாதம் மாதம் நம்முடைய மனைவிக்கு நம்ம கொடுத்துட்டு வர்ற மாதிரி, தாய் தாப்பர் கொடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம். இப்போ இந்த ஆஷூரா நாள் இருக்கு பாருங்க, இது ஸ்பெஷல், தனியானது. அதை அந்த கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்குவான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனஸ் அது. ரை என்று ஒரு ஊர், அங்கே ஒரு காதி இருந்தார். மிகப்பெரிய வசதியும் அவருக்கு இருந்தது. அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். ஆஷூரா தினத்து அன்றைக்கு வந்து, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு ஆஷூராவுடைய நாளா இருக்குது, இந்த நாளினுடைய பரக்கத்தை கொண்டு உங்களிடத்துல நான் கேட்டு வந்திருக்கிறேன், ஒரு 2 திரம் தாங்க, பிள்ளைகள்லாம் பசியில இருக்குது, அதனால எனக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த ஜட்ஜ் சொன்னாரு, நீ லோஹருடைய நேரத்துல வா அப்படின்னு அனுப்புறாரு. காலையில கேட்டதுக்கு அந்த மனிதர் லோஹருடைய நேரத்துக்கு வந்தார். அவரை பார்த்துட்டு சொன்னாரு, இல்ல நீ அசருடைய நேரத்துக்கு வா அப்படின்னு திருப்பி அனுப்புறாரு. அந்த மனிதரும் அசருடைய நேரத்துக்கு வந்தார். கண்டுகிடவே இல்லை. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு முடியாம அவர் திரும்பிட்டார். தன் பிள்ளைகள்லாம் பசியா இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அப்படி தெருவில் நடந்து வர்றார். ஒரு கிறிஸ்தவன் அவரை பார்க்கிறார். பார்த்து அவருடைய முகத்தில் என்னமோ கவலையா இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மனித இடத்துல போறார். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்ல பிரச்சனைன்ற ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியும் பட்டினிலையுமா நாங்க இருக்கிறோம். இந்த ஊருடைய காதியாக இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவரிடத்துல போய் நான் என்ன செய்தேன், சில உதவிகள் கேட்டேன், அவர் இப்படி இப்படி சொன்னாரு, கடைசியில் எதுவுமே தரல என்று சொன்ன போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். சொல்றாரு, எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு. அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் கேட்டதை மாதிரி 10 மடங்கு கொடுத்து அனுப்புறான். அன்று இரவு அந்த காதி ஒரு கனவை காணுகிறார். 2 சுவன மாளிகைகள். ஒரு மாளிகை எப்படி இருக்கிறது என்றால் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகை அது. இன்னொன்று சிகப்பு மரகதத்தால் உருவாக்கப்பட்ட மாளிகை. அப்போ ஒரு அசரீரி முழங்குகிறது அல்லாவின் புறத்திலிருந்து, அடே இதை உனக்காக தான் வச்சிருந்தேன், நீ இப்படி ஒரு அடியான் வந்து கேட்டு இப்படி அலைக்கழித்து அவனை அனுப்பிட்டியே, அதனால இந்த 2 மாளிகையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அசரீரி முழங்கு திடுக்கிட்டார். நேராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிருத்தவனை போய் பார்க்கிறார். ஜட்ஜ் சொல்றாரு, நீங்க நேத்து ஒரு அமல் செஞ்சீங்களோ, நல்ல அமல், நல்ல காரியம் செஞ்சீங்களோ? ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், நான் யார்ட்டையும் சொல்லலையே. அதெல்லாம் இருக்கட்டும் சார், வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க செஞ்ச அந்த நற்காரியத்தை எனக்கு சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா 1,00,000 திர்ஹம் நான் தர்றேன். இப்படி ஒரு கனவு கண்டேன், எனக்கு பெரிய திகைப்பாயிட்டு, நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக ஆகிட்டேன். ஏன்னா நீ ஒரு முஸ்லீம் இல்ல, நீ எப்படி சொர்க்கத்துக்கு போக போற, அந்த நன்மையை தந்தா நான் 1,00,000 திர்ஹமாவது உனக்கு தருவேன்ல அப்படிங்கும் போது அவர் சொன்னாராம், இந்த சாதாரண ஒரு சின்ன உதவிக்கு இறைவன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகிறானா, அப்படின்னா நான் அதை விட்டுட்டு இருக்க முடியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சத்திய தீனுல் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவரை திருப்பி அனுப்பிட்டான்.